அனைவருக்கும் வணக்கம் மக்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த இந்த நிலையிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் முன்னிலை இருக்க போகிறாங்க. குறிப்பாக ஒரு மும்முனை போட்டி மற்றும் 4 முனை போட்டியாக சொல்ல வந்த இந்த நிலையில் 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்ட்டு தமிழக தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இல்ல 3 அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா அதிமுக சரி, பாஜக கூட்டணியுடைய அதிமுக, திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற ஒரு கூட்டணி, 3வது தமிழக வெற்றி கழகம் தனித்து இயங்கும் அப்படின்ட்டு சொல்கிற இந்த நிலையில் நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கும். அந்த சீட்டு கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றது தெரியல. ஸோ இவங்க 3 பேருக்கு தான் போட்டியே அப்படி சொல்கிறாங்க. இது குறிப்பாக இந்த 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த தொகுதியில் லீடிங் இருக்க போகிறாங்க. இது குறிப்பாக யாருக்கு சாதகமாக இருக்க போகுது, யாருக்கு பாதகமாக இருக்க போகுது தான் இந்த செய்தி குறிப்பில் ப்ரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களாக நீங்கள் இருந்தால் மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த தமிழக வெற்றி கழகம் எத்தனை சீட்டை கைப்பற்ற போகுது, எத்தனை சதவீதம் வாக்கு பெற போகுதாம் இந்த செய்தி குறிப்பில் பார்க்க போகிற மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு முன்னேற்றம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக இந்த செய்தி குரூப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படி கேட்க போனீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே பதிவிட்டிருந்த மாதிரி 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி திமுகவும் ஒன்று, தாவேகவும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். ஸோ அதன் பொறுத்த மட்டும் எலெக்ஷன் அமையுமா அப்படின்ற மக்கள் எதிர்பார்த்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, அதிமுக அவங்களுடைய பலத்தை நிரூபிச்சிருக்காங்க. அதன் பொறுத்த மட்டும் குறிப்பாக 234 தொகுதியில் பார்த்தீங்கன்னா களம் கண்டிருந்த இந்த திமுக மற்றும் அதிமுக 2 தொகுதியும், குறிப்பாக தாவேகா மற்றும் ஒரு தொகுதியில் சேலம் எடப்பாடி தொகுதியில் டிவி சின்னத்தில் அவங்க ஆதரவு தெரிவித்தாங்க. மற்ற 233 தொகுதியில் நிறுத்தியிருந்தாங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு எத்தனை சீட்டு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, குறிப்பாக ஒரு 30லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 சீட்டு கிடைக்கக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ஓட்டு பர்சன்டேஜை பொறுத்த மட்டும் 30லேருந்து 40% இருக்கும் என செய்திகள் பரவிட்டு இருக்குது. ஸோ இதுவே நம்ம எடுத்துக்கலாம். அதன் பொறுத்த மட்டும் திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு 100 சீட்லேருந்து ஒரு 80 சீட்டு வரலும் அதுக்குள்ளே அடங்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா, அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா அதே ஒரு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படி கேட்க போனீங்கன்னா, தாவேகா அல்லது ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா கூட்டணி யார் கூட வச்சாகணும், அல்லது திமுக யார் கூட வச்சாகணும். 2 பேரும் ஒன்று மிகில் பண்ணி வச்சா தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியும். அப்படின்ற சூழ்நிலையில் யார் வைக்க போகிறாங்க அப்படின்ட்டும் மக்கள் ஏற்கனவே கணித்து வந்த இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, ஒன்று தாவேகா ஏடிஎம்கே அப்படின்ட்டும் 2 கூட்டணி வச்சா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நான் அமைச்சரை அமைச்சு சிஎம் போஸ்டிங் யார் அவங்க கலந்து ஆலோசித்து நிற்கலாம். ஸோ அதன் பொறுத்த மட்டும் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஜென்மபாக. அதே போல் பார்த்தீங்கன்னா தாவேகாவும் டிஎம்கேவும் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்த்தா எங்களுக்கு எதிரியே அவங்க தான் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனை பொறுத்த மட்டும் இந்தமாரி ஒரு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் 2 பேரும் கூட்டணி அமைச்சு என்ன பண்ணலான்னா, ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, யாரும் அமைக்க முடியல, நாங்களும் முன் வரல அப்படின்ற சொல்ல பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா, கவர்னர் சொல்லக்கூடிய கவர்னர் ஆட்சி தமிழகத்தில் நீடிக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரீஎலெக்ஷன் மறுபடியும் நடக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தமிழகத்தில் குறிப்பாக நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சர்வேவில் என்ன தெரியுதுன்னு போட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.